a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை வரும்போது ஒரு விசேஷ பலன் உண்டு. அதில் அரசாங்கத்தினுடைய சார்ந்த தொடர்பு, தொழில்கள், மாதா பிதா வகையிலே ஒரு நல்ல பலன், தெய்வம்சம், பூர்வீக சொத்துக்கள் வம்சாவளியிலே எல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேஷம், கடகம், விருச்சிகம் லக்னத்தாருக்கு சிறப்பான யோகத்தை வழங்கக்கூடிய உண்டு. உத்திரம், புனர்பூசம், இதில் சந்திரன் இருக்கும்போது சிறப்பான நல்ல உறுதியான பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த பரிவர்த்தனைகளே உண்டு. அதே போல் சூரியனும் செவ்வாயும் இணையும் போது, பரிவர்த்தனை ஆகும்போது அரசு வகை, இராணுவம், காவல்துறை, உயர் அதிகார தோரணையான தொழில்கள் அமையும். நூதனமான கருவிகளை இயக்குதல், அந்த துறை சார்ந்த நுண் அறிவும் அதற்கு கிடைக்கும். அதே போல் கல், மண், பூமி, கிரயம், விக்கிரயம் போன்ற சொத்துக்களும் அது அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தைரியமான சூழல்களும் துணிச்சலான செயல்களும் அங்கு கிடைக்கும். அதே போல் பராக்கிரமமான பலன்களும் உண்டு. நுண்ணறிவு உண்டு. எதையும் உடனடியாக யூகித்து கிரகிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆண் பலமும் உண்டு. மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் போன்ற லக்னத்தில் நல்ல பலன் உண்டு. மிதுனம், தனுசு, விருச்சிகம், மீனம் இவர்கள் கடுமையாக உழைத்து முன்னேறுவார்கள். எதிர்ப்புகளும் போட்டிகளும் நிறைந்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். 1, 5, 2, 10, 1, 10, 5, 9 பரிவர்த்தனை இருப்பின், நட்சத்திரம் சாதகமான இருந்தால் மிகுந்த செல்வங்களையும் பெற்று பயன்பெறுவர். அதே போல் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆகும்போது வித்யா பலன் உண்டு. கணித தேர்ச்சி, நினைவாற்றல், எதையும் சாதிக்கக்கூடிய, சாதித்து மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய திறன் உண்டு. ஆற்றல், மருத்துவம், கணிதத்துறை, கல்வித்துறையில் திறமையான உண்டு. நூதனமான ஆராய்ச்சி திறன் உண்டு. விஞ்ஞானத்துறையிலும் சிறப்பு பெறுவர். தாய் தந்தை வழியில் சிறப்பு உண்டு. வியாபாரத்தில் வெற்றி பெற்று கலைத்துறை, எழுத்து, மொழி, அதில் பாண்டித்துவமும், சாஸ்திர விதைகளின் ஞானமும், வியாகானம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமையும் உண்டு. ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம் சிறப்பு பெறும். 2, 4, 3, 10, 2, 4, 3, 2, 10, 11, 9, 12, 7, 10, 5, 7 பரிவர்த்தனை சிறப்பு மிகும். இதில் பரிவர்த்தனை ஏற்பட்டு இருந்தால் சரஸ்வதாம்சம் என்ற நிலை ஏற்பட்டு ஜாதகர் கதை, கட்டுரை, கவிதை போன்றவற்றிலே வெற்றி பெற்று திகழ்வர். அதே போல் புதனும் குருவும் இணையும் போது சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். நிதித்துறையில் சிறந்து விளங்குவர். ஆன்மீகத்துடைய சிறப்பு பெறுவர். அரசு வகையில் முக்கியமான ஆய்வு, மதம், கலாச்சாரம், மதகுரு, மத இலக்கியம், மத போதகர், இதுபோல் மத சம்பந்தமான செய்திகளிலே நுண்ணறிவு பெறுவர். மத குருக்கள், மத கர்மாக்கள், மத ஆசான்கள் நிலை ஏற்படும். பட்டம், பதவி, விருதுகள், உதவி தொகைகள் இவையெல்லாம் தன்னால் வந்து சேரும். தாய் தந்தை குழந்தைகள் உறவில் சிறப்பு மிகும். வீரியமிக்க உடல்பலம், அரசு வகை தானங்கள், ஸ்காலர்ஷிப் இதுபோல் எதிர்பார்க்காத வகையிலே கிடைக்கும். மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம் போன்றவைகள் சிறப்பு பெறும். 5, 9, 4, 11, 2, 9, 2
10, 5, 10, 11, 7 ஆகிய இடங்களில் நல்ல நிலை ஜாதகருக்கு கொடுக்கும். சுப அம்சம் பெற்று உயர்ந்த பலன்களை பெறுவார்கள். அதே போல் சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடையும் போது ஒரு விசேஷ பலனாக சொல்ல முடியாது. சூரியன் துலாவிலும் சுக்கிரன் சிம்மத்திலும் இருக்கும்போது சிறப்பம்சம் கிடைப்பது கஷ்டம். பெண்கள் வழியிலே அரசு வகை குற்றம் புரிய வேண்டிய சூழலும், தகாத வழியில் சென்று அவமானம் ஆபத்துகள் ஏற்படும். இல்லத்தரை சிறப்பு இருக்காது. தவறான பொருட்கள், தவறான பெண்களாலும் தவறான ஆண்கள் மூலம் தொடர்பு ஏற்பட்டு காம சுகம் தலைக்கு ஏறி அதனால் தவறான வழியிலே பயணித்து கண்கள் கோளாறு, எதிர்பாராத விதமான உயர்வும் அதுவே பின் தாழ்வும் ஏற்படும். அவமானங்கள் ஏற்படும். தந்த வழியிலே பெண்களுடைய சாபம் இருக்கும். தோஷம் உண்டாகும். வம்சாவிருத்தியிலே பல தந்தை வழி சொத்தும் அழியக்கூடிய சொத்து வழியும் உண்டாக ஏற்படும். மேலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சம், தனுசு, மகரம், கும்பம் போன்ற லக்னத்திற்கு பாதிப்புகள் உண்டு. அதே போல் சூரியனும் சனியும் சேரும்போது நிலையான ஒரு கலை சம்பந்தமான நாடகத்துறையிலே சிறந்து விளங்குவார்கள். மேடை பேச்சு, பல மேடைகளில் பல வேஷங்கள் போட்டு சிறப்பு செய்வார்கள். குற்றங்கள் அதிகப்படியாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. அகால மரணம், விஷ ஜுரம் அது வழியாக உடல் பாதிப்பு ஏற்படும். அரசாங்கம் தவறாக சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டிய வரும். மான அவமானங்கள் ஏற்பட்டு தன்னை மாய்த்து கொள்ளும் நிலையும் உண்டாகும். இப்படி பல தீய வழியிலே சென்று தீய வழியிலே தேடிய பொருட்களை அரசாங்கம் பறிமுதல் செய்து நிராயுதபாணியாக மாற்றிவிடும் என்பதை சொல்லி இந்த பரிவர்த்தனைகள் இதுடன் நிறைவு செய்கின்றேன். அடியன் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம். குரு வாழ்க, குருவே வாழ்க.